இந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய கதை இது. நல்ல ஒரு சரியான கதை இந்த கதை. நல்ல செம்ம சூப்பர். லாஸ்ட் 25 மினிட்ஸ் தான் நினச்சி கூட பார்க்கல. கண்ணா தங்க நெண்டில் ஒரு 3 மணி நேரம் படம். கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் நிறைய விஷயங்களை சேர்த்துருக்காங்க. அதே கதையாக இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியலான விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. படம் வந்து நல்ல நல்ல செலவு பண்ணி பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. ஸ்டார் காஸ்ட்னு பார்த்தா மோகன்லால் சார் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மோகன் பாபு சாரும் படத்தில் கதை நாயகனாக நடித்த விஷ்ணு மஞ்சு 2 பேருக்குமே சொந்த குரல். அதனால் ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீல் தான் இருக்குது. என்ன தான் தெலுங்கு படமாக இருந்தாலும் நடித்த நடிகர்கள் வந்து அவங்கவுங்க ஓன் வாய்ஸில் தான் பேசியிருக்காங்க. படம் வந்து ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். காஜல் அகர்வால் பார்வதியாவும் சிவனா வந்து அக்ஷய் குமாராவும் நடிச்சிருக்காங்க. நல்ல தேர்வு. ஏன்னா வடநாட்டில் இருக்கிற சிவனுக்கு வந்து மீசை இருக்காது. தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இருக்கிற கடவுளுக்கு தான் வந்து மீசை இருக்கும். நம்ம படங்கள் சிவாஜி சார் படங்கள்லாம் பார்க்கும்போது மீசை இருக்கும். நார்த்தில் இருக்கிற சிவனுக்கு வந்து மீசை இருக்காது. படத்தை வந்து சிறப்பாக இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆத்திகன் எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம். நல்ல வெறும் அந்த பக்தி படங்கிறதுனால அப்படியே ராவாக இருக்கும்னு இல்லாமல் நல்ல கொஞ்சம் கமர்ஷியலாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும். பக்தி படம். நாளைக்கு முன்னாடி நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்துருப்பாங்க கண்ணப்பாவோட படம். இந்த படம் வந்து அதே படத்தை அந்த லைனை மட்டும் எடுத்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சண்டை காட்சிகள், அதில் ஒரு லவ், பக்தி, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஹீரோ விஷ்ணு மஞ்சு சார் வந்து கிளைமேக்ஸில் அழ வைக்கிறாரு. தன் கண்ணை தானமாக கொடுத்து கடவுளுக்கு நம்மளை வந்து கண் கலங்க வைக்கிறாரு. நம்ம சரத்குமார் சார் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. நானும் அவர் நிறைய படங்களில் பார்த்துருப்போம் நம்ம. பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 3 மணி நேரம் படம் சார். ஸோ அது எதுக்கே லேக் இருக்கா, அது போர் அடிக்குதா? ஏன்னா 3 மணி இல்லை, அது இப்போ இந்த படமே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான செட்டோ, நம்ம பாகுபலிலாம் பார்த்துருப்போம். நம்ம ஒவ்வொரு காட்சிகள்லையுமே அந்த செட்டை வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருப்போம். இதில் வந்து அந்த இயற்கை காட்சிகள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. இந்த இயற்கை காட்சிகள் நம்மளை வந்து ஈர்க்குது. கண்ணு அங்கங்கே நகத்தை விடாமல் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரசிக்க வைக்குது. அட் த சேம் டைம் பாடல்கள், அதோட ஆர்ஆர், அது வந்து நம்மளை வந்து அந்த காட்சிகளுக்குள்ளே கொண்டு போகுது. கடைசியில் இந்த பக்தி என்றது எவ்வளோ ஒரு அந்த ஒரு பக்தனுக்கு அந்த சிவன் மேலே இருக்க பக்தியை காமிக்கும்போது நம்மளை மீறி கண்ணில் வந்து கண்ணீர் வருதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஓவராலாக அந்த லேக்ன்றதே தெரியாத அளவுக்கு அந்த காட்சிகள் வந்து நகர்ந்து போகிறதுனால அது தெரியல. குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு படம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்மளோட சரித்திரம் என்ன, நம்ம முன்னோர்கள் எப்படி பக்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ தூரம் பக்தியாக இருந்திருக்காங்கன்றத இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். பெரியவங்களுக்கும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்தி படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். ஸோ ஓவரால் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு இதிகாசத்தில் உள்ள கதையெல்லாம் இப்போ திரும்ப திரும்ப கொண்டுட்டு வர்றது. பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் கண்ணப்பர், அந்த மாதிரி பார்க்க வந்துட்டு நல்லா இருக்கு. ஒரே ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நடுவில் இது வந்துட்டு ஆன்மீக ரீதியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்தது. ஃப்ரம் தி ஸ்டார்டிங்லேருந்தே எண்டு வரைக்குமே கூஸ் பம்ஸாக இருந்தது. கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இன்னும் நல்லா கூஸ் பம்ஸாக இருக்கும். நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அதுதான். லாஸ்ட் சீன் பார்க்கும்போது தான் கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. கண்ணப்பரை பற்றி ஓரளவு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டடீஸில் படிச்சிருப்போம். அது வந்து கொஞ்சம் தெரியும். இங்கே வந்து இன்டெப்த்தாக எல்லாமே காமிச்சாங்க. எல்லா ஆக்டர்ஸும் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இதில் நடிச்சிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலுக்கு என்ன இதோ கரெக்டாக பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. எனக்கு கண்ணப்பரும் அந்த சிவனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் சீன் மிஸ் பண்ணிடாதீங்க, செம்மையாக இருந்தது. இந்த 3 ஹார்ஸ் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்குது படம். எல்லாருமே பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பெரிய கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரோல் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ எங்கேயுமே லேக் ஆகிற மாதிரி தெரில. ஸ்டார்டிங் டு எண்டு எதுவுமே லேக் ஆகிற மாதிரி தெரில. கண்ணப்பன் ஸ்டோரி ஆல்ரெடி நாங்கள் ஸ்கூல் டைமில் படித்தது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் ரொம்பவே இம்பாக்டாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது அப்படியே கல்ல தண்ணீர் ஊற்றுது. அவ்வளோ நல்லா தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்ணப்பன் அந்த ரோல் படம், அது ஹீரோ படம் ரொம்ப 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 அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக அனைவரும் வந்து பாருங்கள். பார்க்க பக்தினா என்னன்றது இவர் கண்ணப்ப நாயனார் படத்தை பார்த்தா இன்னும் நிறைய பேர் பக்தி சுத்தம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க போல். அவ்வளோ தத்ரூபமாக எடுத்திருக்காங்க கண்ணப்ப நாயனார் பற்றி. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் பாருங்கள். இந்துக்கள் இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். படம்லாம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமே ப்ரோ.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் எதிர்பார்க்கலாம், ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதோட ரொம்ப எதிர்பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது சார் படமே. சாமி பக்தி இல்லாதவனுக்கு சாமி பக்தி வர வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேற பூர் நல்லா இருக்கு ப்ரோ. அப்புறம் அக்ஷய்குமார் அவர்கள், அப்புறம் பிரபாஸ், இவங்க எல்லாமே அவங்களுக்கு தேவையான ரோல். அவங்க 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த ரூம் மாதிரி தான் வரும். ஆனால் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா இருக்குது. பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது, பாட்டு கூட நல்லா இருக்குது. சார் படத்தோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. படத்தில் லென்த்து நல்ல ஒரு 3 மணி நேரம் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 15 நிமிஷம், செகண்ட் ஹாஃப் 15 நிமிஷம் குறைச்சி 2.5 மணி நேரம் கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அது படத்தில் ரொம்பவும் போர் அடிக்கல, ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு படம். எல்லாமே ஓப்பனில் தான் எடுத்துருக்காங்க, வந்து செட்டிங்லாம் போடல. தேவையான கிராஃபிக்ஸ் தான், ரொம்ப மிகப்படுத்தின கிராஃபிக்ஸ் எதுவும் இல்லை. அது இல்லாமல் இந்துத்துவம் அந்த மாதிரிலாம் கிடையாது படத்தில். ரொம்ப ஒரு நார்மலாக பாகுபலி படம் எப்படி மக்களை கவர்ந்துச்சோ அந்த மாதிரி ஜனரஞ்சக படம் தான் இது. நிறைய பேர் என்ன கன்வே ஆயிருக்குன்னா இது வந்து ரொம்ப இந்துத்துவத்தை பற்றி சொல்கிற மாதிரி படம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து எப்படி நார்மலாக அந்த காலத்தில் திருவிழாவில் படம் அந்த மாதிரி கடவுள் சோதிக்கிற மாதிரி சீன்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், கடைசி 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த ஒரு புராணத்தை பற்றி வரும். மீதி எல்லாமே நார்மலாக பாகுபலியில் காட்டுற மாதிரி நார்மல் மக்கள் பேசுகிற மொழி, அந்த பழைய காலத்து மக்கள் பேசுகிற மொழி, அந்த மாதிரி சரித்திர மொழி, அந்த மாதிரி ரொம்பவும் புராண சரித்திர மொழினா நார்மல் நம்ம இப்போ பேசிக்கிறோம் அந்த லாங்குவேஜ் தான். அந்த பழைய இலக்கிய மொழி அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா பார்க்கலாம், ஒரு ஜனரஞ்சகமான படம். சார் இது மல்டி ஸ்டார் மூவினால இது எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஆள் சின்ன ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பிரம்மானந்தம் கூட பண்ணியிருக்காங்க, பழம்பெரும் காமெடி நடிகர். அவர் தெலுங்கில் மிகப்பெரிய காமெடி நடிகர். அவர் 10 நிமிஷம் தான் வருவார். அவர் ஒரு ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்பவும் மிகப்படுத்தப்பட்ட காட்சிகள், எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஹீரோலேருந்து சரத்குமார் சார்லேருந்து பிரபாஸ் சார்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்க ரோல். அக்ஷய்குமாருக்கு கொஞ்சம் அதிக சீன்ஸு, படத்துக்கு தேவையான சிவன் ரோல் பண்ணியிருக்காரு, அதனால் அவர் கொஞ்சம் அதிக ரோல்ஸு. ஹீரோ நல்லா உடம்பு ஏற்றி நல்லா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நல்லா பண்ணியிருக்காரு. ரேட்டிங் எவ்வளோ சார் கொடுத்துருங்க 10க்கு? 10க்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 கொடுக்கலாம். நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். அது எப்படி கன்வே ஆயிருக்குன்னா இந்துத்துவ படம் அந்த மாதிரி கன்வே ஆயிருக்கு மக்களுக்கு. இது எப்படின்னா திருவிளையாடல் மாதிரியான அந்த மாதிரி டைப்பான சோதிக்கிற மாதிரி கதை. ரொம்பவும் வந்து இந்துத்துவம் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் எல்லா மதத்தினரும் எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் படம். தமிழில் நல்லா ஓடுது, தெலுங்கில் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். தமிழ்லையும் ஓரளவுக்கு நல்லாவே டப்பிங்லாம் நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா கூஸ்பம் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குது.